Hi, hello dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னா பைத்தான் ரிவிஷன் டூர் 1, அதாவது கிளாஸ் 12 சிஎஸ் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 சிஎஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பைத்தான் ரிவிஷன் டூர் 1ல் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து பார்த்தோன்னா சைஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட சைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா லென் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம பார்க்கும்போது என்னென்னா நியூமரிக் லிட்ரல்ஸ். எ நம்பர் தட் இஸ் டைரக்ட்லி அசைன் டு எ வேரியபிள் இஸ் கால்ட் நியூமரிக் லிட்ரல்ஸ். ஸோ ஒரு வேல்யூ வந்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும்போது அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா numeric literals அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In Python, numeric literals are divided into 3 types. ஸோ பைத்தானில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நியூமரிக் லிட்ரல்ஸ் வந்து 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இன்டீஜர் லிட்ரல்ஸ். இந்த இன்டீஜர் லிட்ரல்ஸ் வந்து பார்க்கும்போது எ இன்டீஜர் constant must have at least 1 digit and must not contain any decimal point. ஸோ இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டில் வந்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு டிஜிட்டாவது இருக்கணும். அந்த டிஜிட் வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டோடு இருக்கக்கூடாது. அதாவது 1.2 1.3 இது மாதிரி பாயிண்ட் வச்சு எந்த ஒரு நம்பரும் வரக்கூடாது. இட் மே கண்டெயின் எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சைன். ஸோ இட் மே பி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பர்ஸாகவும் இருக்கலாம். இன் பைத்தான் இன்டீஜர் லிட்ரல்ஸ் ஆர் டிவைடட் இன்டூ 3 டைப்ஸ். ஸோ இந்த இன்டீஜர் லிட்ரலுமே எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ். A float or real constant must have at least 1 digit with decimal point. ஸோ floating point literals அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு நம்பர் இருக்கணும். அந்த ஒரு நம்பரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டோடு இருக்கணும். இட் மே கண்டெயின் எய்தர் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன். ஸோ பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பர்ஸாகவும் இருக்கலாம். In Python, integer literals are divided into 2 types. அதாவது இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்னென்னா பைத்தான் ரெப்ரசன்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் a + bj. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா a + bj அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். டு ரெப்ரசன்ட் இமேஜினரி நம்பர் பைத்தான் யூசஸ் j. ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா ஏன்றது வந்து ரியல் பார்ட்டாகவும் பின்றது இமேஜினரி பார்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த இமேஜினரி பார்ட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம எப்போயுமே என்ன பண்ணுவோம்னா ஜேன்றது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா a = 0 + 3.1j, அப்படி இல்லைன்னா b = 1.5 + 2j. இது மாதிரி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். we can retrieve real part and imaginary part using the following. ஸோ நம்ம எப்படி ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படின்னா b.real அப்படின்னு சொல்லும்போது 1.5ன்றது அவுட்புட்டாக நமக்கு வரும். அதே மாதிரி b.image அப்படின்னு சொல்லும்போது 2j அப்படின்றது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பூலியன் லிட்ரல்ஸ். எ பூலியன் லிட்ரல் இன் பைத்தான் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் ஒன் ஆஃப் தி 2 values either true or false. ஸோ பூலியன்னாலே நமக்கு கிடைக்க போகிறது 2 அவுட்புட் அப்படி இல்லைனா ரிசல்ட்டு தான். அது எய்தர் வந்து ட்ரூவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபால்ஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா பூலியன் லிட்ரல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் லிட்ரல். இன் பைத்தான் நன் இஸ் கால்ட் ஸ்பெஷல் லிட்ரல். ஸோ நம்ம பைத்தான்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு லிட்ரல் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலான லிட்ரல் இருக்குது அப்படின்னா அது என்னன்னு பார்த்தோம்னா அது என்னென்னா நன் லிட்ரல் தான். த நன் லிட்ரல் இஸ் யூஸ் டு இண்டிகேட் அப்சன்ஸ் ஆஃப் வேல்யூ. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நன்னுன்ற இந்த கீவேர்டை எடுத்துக்கும். ஸோ அதுக்கு வேல்யூக்கு பதிலாக இந்த நன்னுன்றது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். Python doesn't display anything when asked to display the value of a variable containing value as none. ஸோ ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணலும் போது ஸோ நமக்கு நன்னுன்ற கீவேர்ட் தான் நமக்கு டிஸ்பிளேயில் வரும். ஸோ a = 10, b = 20, c = நன்னு கொடுக்கும்போது print a, b, c நீங்கள் கொடுத்தீங்கன்னா what will be the output அப்படின்னு பார்த்தோம்னா 10, 20, none அப்படி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு பைத்தானில் இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தலாம். The print of is used to print the output on the screen. நமக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் தேவை அப்படின்னா print of ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு தேவை. சின்டாக்ஸ் வந்து பார்த்தோம்னா print of object, separator, ends, file equals sys
std out, flush equal to false. என்னடா அவ்வளோ பெரிய சின்டாக்ஸ் இருக்குன்னு பார்க்காதீங்க, நம்ம சிம்பிளாகவும் நம்ம print ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஸோ வேர் print of it is built-in function. ஸோ நமக்கு தெரியும் built-in function வந்து print of. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா it indicates variable name or object name. செப்ன்றது எதுக்காக அப்படின்னா it specify the separated character. end எதுக்காக அப்படின்னா end it with the string specified with the end argument. ஸோ நம்ம இது ஈஸியாகவும் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a equal to b equal to 3 c equal to a plus b அப்படின்றத print of the addition of a and b is colon double quotation end வந்து /n கொடுக்கும்போது print c. அதாவது அவுட்புட் நமக்கு என்ன வரும்னா /n கொடுக்கும்போது ஒரு லைன் விட்டு இன்னொரு லைனில் வந்து நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்புட் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான் 3.x input of is used to get input from the user during runtime. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு இன்புட் கிடைச்சாதான் அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ அந்த இன்புட்டை யூசர்கிட்ட இருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்த்தோம்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் டு பி டிஸ்பிளேடு, அப்படி இல்லைனா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு டைப் ஆஃப் இன்புட் ஓப்பன் ப்ராக்கெட் இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் டு பி டிஸ்பிளே டபுள் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ வேர் இன்புட் ஆஃப்ன்றது பில்ட்-இன் ஃபங்க்ஷன், வேரியபிள் நேம்ன்றது என்னென்னா இட் இஸ் யூஸ் டு ஹோல்ட் த இன்புட் வேல்யூ. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்புட் எதுக்காக அப்படின்னா it indicates what type of input is going to given by the user. அதாவது இன்டா ஸ்ட்ரிங்கா அதனால ஃப்ளோட்டா எந்த டேட்டா டைப்ஸ் நீங்கள் அந்த வேல்யூ கொடுக்க போகிறீங்கன்றதை சொல்லும். நோட் இன்புட் ஆஃப் ஆல்வேஸ் அக்செப்ட் இன்புட்ஸ் இன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். எப்பவுமே இந்த இன்புட்ன்றது என்ன அக்செப்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் அக்செப்ட் பண்ணும். நீங்கள் நம்பரே கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த நம்பரை நம்ம இன்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா டைப்பில் இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் நம்பர் நீங்கள் அது மாதிரி டேட்டா டைப்பை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா when dealing a equal to input of enter a name கொடுத்துட்டு enter your nameல ராஜான்னு டைரெக்டாக நம்ம வாங்கிடுறோம். Next, when dealing with numbers using input of, we face this kind of error. Age equal to input of enter your age. Enter your age 10 கொடுத்தீங்கன்னா okay getting 10. okay 10ன்றது இது வரைக்கும் ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. If you try to perform any operation on age variable, we face the following error. இப்போ new age equal to age plus 10 கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு டைப் எரர் வருது. ஏன்னா இங்கே 10ன்றது சிஸ்டம் ஸ்ட்ரிங்காக தான் நினச்சிருக்கே தவிர அது இன்டீஜராக எடுக்கவே இல்லை. ஸோ நமக்கு கண்டிப்பாக ப்ரோக்ராமில் எரர்ன்றது ஏற்படும். ஸோ அது நம்ம எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலான்னா ரீடிங் நம்பர்ஸ் எப்படி வந்து ஒரு நம்பரை ரீட் பண்ணுறது. டு ஓவர் கம் தி அபோவ் எரர் we need to convert the string type object to integer or any desired numeric type. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராகவோ இல்லை வேறு ஒரு நியூமரிக் டைப்பாகவோ கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் integer of or float of function to convert the type string to integer and float respectively. So age equal to int of input entered your age. So age வந்து பார்த்தோன்னா int கொடுத்துட்டு அதுக்கப்புறம் input of enter your age. இங்கே நம்ம வாங்குகிற ஏஜை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லும்போது we got the result 12. இப்போது நியூ ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் ப்ளஸ் 10 நான் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நான் வாங்கின அந்த நம்பர் கூட 10 வந்து ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா 10 + 12 22 என்னோட அவுட்புட். ஸோ print your age after 10 year is நியூ ஏஜ் கொடுக்கும்போது என்னோடய ஏஜ் வந்து ஆட் ஆகிட்டு 22ன்றது எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு டேட்டா டைப் கொடுத்து ஸ்ட்ரிங்கை வந்து வேறு ஒரு நம்பர் ஃபார்மேட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன் பைத்தான் மெமரி வில் பி கிரியேட்டட் ஃபார் வேரியபிள்ஸ் ஒன்லி வென் we assign value or values to it. In Python we don't need to write data type of variable during declaration.
ஸோ நம்ம எப்படி பண்ணலாம்னா டிக்ளரேஷன் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லவும் தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஈக்குவல் 10ன்னு சொல்லும்போது அது இன்டீஜரில் எடுத்துக்கும். சப்ஜெக்ட் 1 எனும்போது 75.5 நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஃப்ளோட்டிங்காக எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி வெயிட் ஈக்குவல் 56.5ன்னு சொல்லும்போது அதையுமே என்ன எடுத்துக்கும்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாகவே எடுத்துக்கும். இன் பைத்தான் we can assign value to variable in 2 ways they are. ஸோ எப்படி வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணலாம் பைத்தான்லன்னு பார்க்கும்போது அசைனிங் சேம் வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள்ஸ், அதாவது ஒரே வேல்யூவை மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணலாம். செகண்ட் வந்து அசைனிங் மல்டிபிள் வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஸோ மல்டிபிள் வேல்யூஸை மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு நம்ம அசைன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அசைனிங் சேம் வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள்ஸ் எப்படி அசைன் பண்ணலாம் அப்படின்னா a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c ஈக்குவல் டு 10. இங்கே நம்ம வேல்யூன்னு பார்த்தோம்னா 10 தான், பட் வேரியபிள்னு பார்க்கும்போது ஏபிசின்னு 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி அசைன் பண்ணுறோம் அப்படின்னா a ஈக்குவல் 10, b ஈக்குவல் 10, c ஈக்குவல் 10 அப்படின்னு ஒரு வேல்யூவை மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு நம்ம அசைன் பண்ணுறோம். Next, assigning multiple values to multiple variables x, y, z equal to 10, 20, 30. இங்கே வந்து பார்த்தோம்னா x ஓட வேல்யூ 10, y ஓட வேல்யூ 20, z ஓட வேல்யூ 30. ஸோ இது மாதிரி மல்டிபிள் வேல்யூஸை நம்ம மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணுறோம். 8 will assign the values order wise. First variable is given to first value, second variable given to second value, and so on. So next வந்து பார்த்தோம்னா working methods of assigning multiple values to multiple variables. இது எப்படி வந்து values வந்து மெமரியில் வந்து allocate ஆகுது அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். While assigning values through multiple assignments, first Python evaluate the RHS expression and then assign them to LHS. For example, இங்கே LHS என்றது என்னன்னா ABC, இங்கே RHS என்றது 5, 10, 7. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா RHS வந்து நம்ம LHSக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ A ஈக்குவல் டு 5, B ஈக்குவல் 10, C ஈக்குவல் டு 7 இது மாதிரி நமக்கு வேரியபிள் அண்ட் வேல்யூ வந்து அலோகேட் ஆகும். இப்போ B, C, A ஈக்குவல் டு A + 1, B + 2, C - 1ன்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா B வந்து பார்த்தோம்னா a + 1க்கு அசைன் பண்ணுறோம். அதாவது ஏவோட வேல்யூ 5. ஸோ 5 + 1ன்றது 6 வந்து இப்போ ஏக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். இப்போ C ஈக்குவல் டு B + 2, பியோட வேல்யூ 10 + 2 12. அது வந்து எதுக்கு அசைன் பண்ணுறோன்னா சிக்கு அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஏக்கு வந்து C - 1, சியோட வேல்யூ வந்து 7 - 1 என்னன்னா 6 வரும். அது வந்து நம்ம ஏக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் A, B, Cன்னு சொல்லும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது 6, 6, 12 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இது ரிலேட்டடாக சம்ஸ் இருக்குது, இது நம்ம அப்புறமா பைத்தானில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைனமிக் டைப்பிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எ வேரியபிள் பாயிண்டிங் டு எ வேல்யூ ஆஃப் certain type can be made to point to a value or object of different type. This is called dynamic typing. ஸோ இங்கே என்ன பண்ணுன்னா ஒரு வேரியபிள் வந்து ஒரு வேல்யூவை வந்து பாயிண்ட் பண்ணுது. It can be made to point to a value or object in different type. This is called dynamic typing. ஸோ ரன் டைமில் நம்ம கொடுக்குற வேல்யூ தான் இங்கே என்னன்னு சொல்கிறோன்னா டைனமிக் டைப்பிங். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து A = 5ன்னு கொடுக்கும்போது மெமரியில் வந்து A வந்து வேல்யூ 5க்கு வந்து ஏன்ற வேரியபிளை நான் அசைன் பண்ணுறேன். மறுபடியும் A = ஹலோ ராஜான்னு சொல்லும்போது அந்த 5ன்ற வேல்யூக்கு பதிலாக எனக்கு இப்போது கரண்ட்டாக ஹலோ ராஜான்றதான் எனக்கு கரண்ட்டாக எனக்கு இருக்கும். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் A = 3.14 என்னும்போது என்ன ஆகுனா இதுக்கு முன்னாடி ஹலோ ராஜா இருந்தது, இப்போ 3.14 இருக்குது. ஸோ கரண்ட்டாக நான் என்ன வேல்யூ நான் கொடுத்துருக்கணும் அதுதான் அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டைனமிக் டைப்பிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சேம் வேல்யூ ஃபார் டிஃப்ரெண்ட் நேம்டு வேரியபிள். இங்கே A = 10, B = 10, C = 10, D = 10, E = 3.4. இங்கே 4 வேரியபிளுக்கும் ஒரே வேல்யூன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் 10ன்னு சொல்லிட்டு ABCD கொடுத்துட்டு ஏதாவது ஒரு அட்ரஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இங்கே E மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து வேறு ஒரு லொக்கேஷன் க்ரியேட் ஆகி அதுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வேல்யூஸ் எல்லாமே மெமரியில் வந்து அலோகேட் ஆகும். Now we are going to see about data type.
In Python, data type indicates what type of value stored in variable or variables. அதாவது டேட்டா டைப்ன்றது ஒரு வேரியபிளில் என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோன்றது சொல்கிறது தான் இந்த டேட்டா டைப். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே டைப் ஆஃப் த வேரியபிள். நம்ம என்ன வேல்யூ வந்து வேரியபிள் கொடுத்துருக்கோன்றதை கண்டுபிடிக்கிறது யாருன்னா இந்த டைப் ஆஃப் மெத்தட். நம்ம கொடுக்கப்பட்ட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இன்டீஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டேட்டா டைப்பாகவும் இருக்கலாம். அது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த டைப் ஆஃப் மெத்தட். இப்போ நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது இன் பைத்தான் வி யூஸ் நம்பர் டேட்டா டைப் டு ஸ்டோர் நியூமரிக் வேல்யூஸ். ஸோ நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நியூமரிக் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டேட்டா டைப் வந்து பார்த்தோம்னா என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா நம்பர்ஸ் டேட்டா டைப் இருக்குன்னா இன்டீஜர், பூலியன், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது எல்லாமே நம்பர் டேட்டா டைப்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இன்டீஜர் அப்படின்னு சொல்லும்போது ஹோல் நம்பர் வித்தவுட் ஃப்ராக்ஷனல், அதாவது 2, 3, -5, 134 இது எல்லாமே வந்து இன்டீஜர். பூலியன் சொல்லும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சொல்லும்போது நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட் 3.14, 32.45, 45.76 இது எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். காம்ப்ளெக்ஸ்னு சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் a plus bj. It has two parts, real and imaginary. Example 1.5 plus 3j. Next வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரிங். In Python, strings are enclosed with single, double or triple quotation. இது நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸில். ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா வித்தின் சிங்கிள் கொட்டேஷனோ இல்லை வித்தின் டபுள் கொட்டேஷனோ இல்லை வித்தின் ட்ரிபிள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா, இங்கே சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ராஜா, டபுள் கொட்டேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். மெசேஜ் ஈக்குவல் டு வெல்கம் டு RMK. ஸோ லைன் பை லைன் நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரிபிள் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட். A list in Python is represented by square brackets. அதாவது லிஸ்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். A list variable can accept different types of values. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம எந்த விதமான டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸும் நம்ம கொடுக்கலாம். அதாவது ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், இன்டீஜர் கொடுக்கலாம், ஃப்ளோட் கொடுக்கலாம், நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரோ இல்லை பூலியனோ எத்தனை விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். The value inside list can be changed. ஸோ இங்கே நம்ம லிஸ்ட்டில் கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூவும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்னு வந்து பார்த்தோம்னா a = ஸ்கொயர் ஓப்பன் ப்ராக்கெட் 1, 2, 3, 4, 5 க்ளோஸ் ப்ராக்கெட், இதில் எல்லாமே இன்டீஜராக இருக்குது. b = 1, ராஜா, 50.6. இதில் 1ன்றது இன்டீஜர், ராஜான்றது ஸ்ட்ரிங்கு, 50.6ன்றது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். c = 1, a, b. ஸோ இங்கே இன்டீஜரும் இருக்குது, ஸ்ட்ரிங்கும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டப்பிள்ஸ். இன் பைத்தான் டப்பிள்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை parentheses. இங்கே நம்ம டப்பிள்ஸ் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா parentheses யூஸ் பண்ணி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். A tuple variable can accept different types of value. ஸோ இதுவுமே லிஸ்ட் மாதிரி தான். இதில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். The value inside the tuple variable can't be changed. லிஸ்ட்டில் ஒரு வேல்யூவை நம்மளால் மாற்ற முடியும், பட் இங்கே டப்பிள்ஸில் நம்மளால் அந்த வேல்யூவை மாற்ற முடியாது. ஸோ a = 1, 2, 3, 40 இதில் இருக்கிறது எல்லாமே இன்டீஜர் வேல்யூ. b = 1, ராஜா, 50, 6 இதில் இன்டீஜர் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸை நம்ம வந்து இந்த டப்பிள்ஸ்குள்ளே அசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிக்ஷனரி. The dictionary is an unordered set of separated key value pairs within curly braces. ஓகேங்களா? டிக்ஷனரின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு அன்ஆர்டர்ட் செட்டு. இதில் வந்து ஒவ்வொரு வேல்யூ நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக கமா யூஸ் பண்ணுறோம். இதில் ஒவ்வொரு வேல்யூவும் எப்படி இருக்கும்னா ஒரு பேராக தான் இருக்கும். அதாவது கீ கொடுப்பாங்க, கீயோட வேல்யூ இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஒரு பேராக தான் வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். எதுக்குள்ளே நம்ம அசைன் பண்ணுவோம் அப்படின்னா கர்லி பிரேசஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம இந்த வேல்யூவை நம்ம கொடுக்க போகிறோம். A key should be immutable type and it should be unique. இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த டிக்ஷனரி வந்து என்னன்னு சொல்கிறோன்னா இம்மியூட்டபிள், அதாவது நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆனால் நம்ம கீயை வந்து சேஞ்ச் பண்ணலாம்.
கீயை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, பட் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் இந்த டிக்ஷனரியோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் D = A:1, B:2, C:3. இங்கே 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது A வந்து 1, B வந்து 2, C வந்து 3 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் Nன்றது இங்கே வேரியபிள். ராஜா 23, மனோ 24, பாலா 45. இதை நீங்கள் ரோல் நம்பராகவும் எடுத்துக்கலாம், இல்லை அந்த பர்சனோட ஏஜாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே கீன்றது ராஜா, 23ன்றது வேல்யூ. இந்த above எக்ஸாம்பிள் D, N ஆர் கால்ட் டிக்ஷனரி வேரியபிள்ஸ். இங்கே Dயும் Nனும் என்ன சொல்கிறாங்க? வேரியபிள்ஸ் சொல்கிறாங்க. A, B, C are keys of the dictionary variable D and Raja, Mano, Bala are called keys of N. இங்கே ராஜா, மனோ, பாலான்றது key அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1, 2, 3 are values of D. Like that 23, 24, 25 are values of N. Next, mutable and immutable data types in Python. ஸோ மியூட்டபிள் அப்படின்னா வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியும், இம்மியூட்டபிள் அப்படின்னா வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் பைத்தானில் என்னென்ன இருக்குது? இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது, ஆஃப்டர் அசைனிங் வேல்யூ டு எ வேரியபிள், இஃப் யூ ஆர் unable to change the value of a variable in same memory location, then it is called immutable. நம்மளால் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறோம் ஒரு வேரியபிளுக்குன்னு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளால் அந்த வேல்யூவை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியல மெமரியில் அப்படின்னா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இம்மியூட்டபிள். The immutable types are those that can never change their value in place. அதாவது மெமரி அட்ரஸில் அந்த வேரியபிளோட வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இம்மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The following are immutable data types in Python. எதெல்லாம் immutable data types சொல்கிறோம் அப்படின்னா, integer, floating point numbers, booleans, strings and then tuples. ஸோ 5 immutable data types இருக்குது. Once again I will repeat: integer, floating point numbers, booleans, strings and then tuples. நெக்ஸ்ட், இப்போ வந்து அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எப்படி நடக்குது? இன்ட்டு A = 2ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்றது வேரியபிள், 2ன்றது வேல்யூ, அதுக்கான அட்ரஸ் வந்து 1000, மெமரி அட்ரஸ் வந்து 1000. இப்போ A = 5ன்னு சொல்லும்போது ரீஅசைனிங் வேல்யூ ஆஃப் A. இப்போ ஏக்கு பதிலாக 5 போயிடும். நெக்ஸ்ட் நான் A = 10ன்னு சொல்லும்போது ஏக்கு பதிலாக 10 எடுத்துக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து A = 3.14, A = ஹலோ, அதாவது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நான் அசைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வேல்யூ வந்து ஏக்காக எடுத்துக்காது. ஓகேங்களா? அதனால நமக்கு என்ன வரும்னா எரர் வரும். ஸோ இதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க, நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இதே வந்து மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, A = 2ன்னு சொல்லும்போது அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுது. இப்போ A = 15 போது மறுபடியும் ஒரு அலோகேஷன் க்ரியேட் பண்ணி 15ன்றது ஸ்டோர் பண்ணி அதுக்குன்னு இன்னொரு அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் A = 3.14ன்னு சொல்லும்போது மறுபடியும் இன்னொரு லொக்கேஷன் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம். மறுபடியும் A = ஹலோன்னு கொடுக்கும்போது மறுபடியும் இன்னொரு அட்ரஸ், இன்னொரு மெமரி அலோகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இம்மியூட்டபிள் வந்து க்ரியேட் ஆகுமே தவிர நம்மளால் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மியூட்டபிள் டேட்டா டைப்ஸில் வந்து பார்த்தோம்னா, ஆஃப்டர் அசைனிங் a value to a variable, if you are able to change the value of a variable in the same memory location, then it is called mutable. இப்போ மியூட்டபிள் வந்து இப்போ எப்படின்னா, ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணதுக்கப்புறம் அது மெமரியில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். மறுபடியும் அதே வேரியபிளுக்கு நான் இன்னொரு வேல்யூ கொடுக்கும்போது அந்த வேல்யூ தான் அந்த மெமரி லொக்கேஷனை போயிட்டு சேஞ்ச் ஆகும். இப்படி நம்மளால் ஒரு வேரியபிளோட வேல்யூவை மெமரி லொக்கேஷனில் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் மியூட்டபிள் டேட்டா டைப். So the mutable data types are those that can change their value in place. ஸோ நம்மளால் அந்த மெமரி அட்ரஸ்லேயே அதோட வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். The following are mutable data types in Python. ஸோ எதெல்லாம் mutable data typesஸாக பைத்தானில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட்ஸ், இது மூணுமே வந்து பார்த்தோம்னா mutable data type தான். லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட்ஸ். மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ A = 10, 20, 30, 45, 5.6 A இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, A(1)ல் வந்து ஆல்ரெடி 26 இருக்குது, 20 இருக்குது. நான் அதுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுக்குறேன்? 56 கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகிட்டு 10, 56, 30,
45 5.6 B A அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ A.5 ஈக்குவல் டு B 5 பிளேஸில் A இருக்குது. இப்போ ஏக்கு பதில் நான் B கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு என்ன அவுட்புட்டாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 10, 56, 30, 45, 5.6, B அப்படின்னு எனக்கு ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ நம்மளால் ஒரு வேல்யூவை மெமரி லொக்கேஷனில் சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பிரஷன். An expression in Python, any valid combination of operator, literals and variable, it can be of any types of expression. ஸோ எக்ஸ்பிரஷன்றது என்னென்னா ஒரு காம்பினேஷனில் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், லிட்ரல்ஸ் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது arithmetic expression. An arithmetic expression involves numbers and arithmetic operators. ஸோ இதில் எக்ஸ்பிரஷனோட சேர்த்து arithmetic operatorsum இருக்கும். ஸோ 2 asterisk 3, 3 double asterisk 5, -8 asterisk 6/5. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா arithmetic expression சொல்லலாம். நெக்ஸ்ட் evaluating arithmetic expression. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வந்து நம்ம இந்த arithmetic expression evaluate பண்ணுறது அப்படின்னா, first determine the order of evaluation in an expression considering operator precedence. ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை பொறுத்து எந்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஷார்ட்கட்டில் வந்து PEMDAS அப்படின்னு சொல்லலாம். PEMDAS PEMDASல வந்து ஃபஸ்ட்டு வந்து பெராந்திசிஸ், நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்போனென்ஷியல், அதுக்கப்புறமேட்டா வந்து என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸோட ரூல். ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டராக நம்ம சால்வ் பண்ணணும். For each sub-expression, evaluate each of its operands or arguments, perform any implicit conversions, compute its result based on the operator, replace the sub-expressions with the computed result and carry on the expression evaluation. Repeat till final result is obtained. ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து எவால்வேட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் இஸ் த கன்வர்ஷன் பர்ஃபார்ம்டு பை தி கம்பைலர் வித்தவுட் ப்ரோக்ராமர் இன்டர்வென்ஷன். ஸோ இந்த இம்ப்ளிசிட் கன்வர்ஷனில் வந்து பார்த்தோம்னா ப்ரோக்ராமர் அதாவது யூசரோட இன்வர்ஷன் இல்லாமலே கம்பைலரே என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். தட் இஸ் இன் அன் mixed type expression, Python converts all operands up to the type of largest operand, that is type promotion. ஸோ ஒரு மிக்ஸ்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஆப்ரன்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸாக இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணும். ரூல்ஸ்: நோ கன்வர்ஷன் இஃப் போத் ஆப்ரன்ஸ் ஆர் இன்டீஜர். ஸோ இதில் வந்து எந்த ஒரு கன்வர்ஷனுமே நடக்காது. ரெண்டுமே எனக்கு இன்டீஜராக இருந்ததுன்னா ஐ கேன் ஈஸிலி ஆட் த நம்பர். Otherwise, if either argument, if floating point number other is converted into floating point number. For example, எனக்கு வந்து 8 வந்து இன்டீஜர் ஆகும், நெக்ஸ்ட் நம்பர் வந்து 4.5 ஃப்ளோட்டிங் நம்பராக இருக்குது அப்படின்னா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராகவும் 8 வந்து நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக கன்வெர்ட் பண்ணி என்னால் ஆட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா 4.5ன்றது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி நான் ரெண்டு நம்பரை ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், if either argument is a complex number, the other convert to காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும்போது இன்னொரு நம்பரை நான் என்ன பண்ணணும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ இது வந்து யூசரோட இன்வர்ஷன் இல்லாமல் கம்பைலரே அதோட டேட்டா டைப்பை மாற்றி அதுக்கான பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணுது. நெக்ஸ்ட், ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். An expression having literal or any valid type and relational operator is a relational expression. ஸோ relational expression சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா less than, greater than, less than or equal, less than or equal, equal, not equal, இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட், லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். an expression having literals and or any valid type and logical operator is a relational expression. ஸோ இதில் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் சொல்லும்போது அண்டு, ஆறு, நாட்டு இது பேஸ் பண்ணி தான் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நோட் AR, B and not C இப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம
நாட்டை முடிக்கணும். நாட் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அண்ட் ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக ஆர் ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்கான ப்ரெசிடென்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் எக்ஸ்பிரஷன். ஸோ பைத்தான் ப்ரொவைட்ஸ் 2 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர், அதாவது 2 ஆப்ரேட்டர் இருக்குது ஸ்ட்ரிங்கில். ஒன்று வந்து ப்ளஸ்ஸு, இன்னொன்று வந்து ஆஸ்ட்ரிக். ஓகேங்களா? ஸோ when combined with string operands and integer form string expression. இப்போ நீங்கள் ப்ளஸ் கொடுக்குறீங்க, 2 ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா what it will do means it will join the 2 sentences or 2 words. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா concatenation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். a plus then அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா and then அப்படின்னு நமக்கு ஜாயின் பண்ணி நமக்கு கொடுக்கும். இதை வந்து நம்ம கன்கார்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அண்ட் ஆஸ்ட்ரிக் அண்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட் நமக்கு எப்படி வரும்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும், அதாவது ரிப்பீட் ஆகும். அண்டையே மறுபடியும் இன்னொரு அண்டாக ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ரிப்பீட் ஆப்ரேஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான சம் ப்ராக்டிசஸ் இருக்குது ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸில். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட முடியல. பட் இதுக்கப்புறம் நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. என்னோடய வீடியோ எந்த அளவுக்கு நான் குவாலிட்டியாக போட முடியுமோ நான் அந்த அளவுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸோ மச்.